ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளான அதே சமயம் நல்ல காரசாரமான மட்டன் சுக்கா வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். மட்டன் சுக்கா வறுவல் செய்ய ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுலில் 1/2 கிலோ நல்லா க்ளீன் பண்ண மட்டன் எடுத்திருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்து மேக்னேட் பண்ணணும். எல்லா சைடும் ஈவனாக படுற மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் மேக்னேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா 30 மினிட்ஸ் மேக்னேஷனில் ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கணும். இப்போது இதை ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மட்டன் நல்லா ஊறினால சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இளம் ஆடாக எடுத்துருக்கனால ஒரு 4 விசில் மட்டும் வேக வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆடு முத்துன ஆடுனா ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த மட்டனை அப்படியே தண்ணியோட ஒரு பேனில் சேர்த்துட்டு அந்த தண்ணிலாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா சுருள மட்டனை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு கொஞ்சம் அகலமான நல்ல அடிகனமான பேன் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமே ரெடி ஆகும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் இதோட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா காரசாரமாக பிடிக்கும்னா இதில் 2 பச்சை மிளகாவும் நீங்கள் கீறி சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கினோடனே தண்ணியோட அந்த மட்டன் இதில் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணிலாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா இதை அப்பப்போ கிளறி விடணும். அந்த தண்ணிலாம் நல்லா வற்றி மட்டன் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வற்ற விடணும். நம்ம அகலமான பேன் யூஸ் பண்ணல சீக்கிரமே ரெடி ஆயிரும். இப்போது அந்த தண்ணிலாம் வற்றி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்து அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டோன்னா நல்லா கமன்னு மணக்க காரசாரமான மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமன்னு பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான், நம்ம மட்டன் சுக்கா நல்லா கமன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்களை வந்து